அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பங்குனி மாத சைத்திர சர்வ அமாவாசை என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சைத்திர அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அறுக்கும் முறைகள், முக்கிய நேரங்கள் என்ன என தெரிந்து வைத்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும். குறிப்பாக இந்த அமாவாசை நாட்களில் காளி வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மிகுந்த பலன்களை தர வல்லது. முக்கியமாக இந்த வண்டத்தில் எந்த அளவிற்கு தெய்வீக சக்தி நல்லதாக இந்த அமாவாசை நாட்கள் இருக்குமோ அதே அளவிற்கு கெட்ட சக்திகளின் தாக்கம் இருக்கும். ஆகமையால் வீடுகளில் திருஷ்டி சுற்றி போடுதல், பூசணிக்காய் வழிபாடு இது எல்லாம் தவறாமல் செய்துவிட வேண்டும். தமிழர் பண்பாட்டில் முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தும் முக்கிய நாளாக கருதப்படுகிறது அமாவாசை நாள். இந்த ஆண்டு முக்கியமாக இந்த அமாவாசை நாளானது மாபெரும் சிறப்பு மிக்கது. இந்த சைத்திர அமாவாசை நாட்களில் வாழ்க்கையில் இன்பம் பெற முக்கியமாக முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக குலதெய்வ வழிபாடும் செய்துவிட வேண்டும். இதனையொற்றி தர்ப்பணம் கொடுக்கும் நேரம் மற்றும் விரத முறைகள் குறித்து முக்கியத்துவம் பெற வேண்டும். மார்கழி மாதத்தின் பிரம்ம முகூர்த்த காலம் முடிந்து உத்ராயண புண்ணிய காலம் எனப்படும் விடிய காலை பொழுது தை மாதம் தொடங்கியது. அதற்கு அடுத்தவாறு இந்த அடுத்தது தேவர்களின் காலை பொழுதாக கருதப்படும் இந்த பங்குனி மாதத்தில் முக்கியத்துவமாக அனைத்து விதமான வெயிலின் கடுமையான தாக்கம் ஆரம்பிக்கிறது. இந்த காலத்தில் சூரிய வழிபாடும் ஆதித்தன் வழிபாடு, அதாவது முன்னோர்கள் வழிபாடு மிகுந்த பலன்களை தர வல்லது. எத்தகைய தெய்வ வழிபாடுகள் செய்தாலும் முன்னோர்களை வழிபட்ட பிறகே அவற்றை செய்ய வேண்டும் என்பது மரபாகும். அமாவாசையானது மாபெரும் சிறப்பு மிக்க இந்த நாட்களில் குறிப்பாக அமாவாசை வழிபாடு செய்ய வேண்டும். தாய் அல்லது தந்தை அல்லது இருவருமே இல்லாத ஆண்கள் கண்டிப்பாக இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் நேரடியாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யக்கூடாது என்பது நியதி. இருப்பினும் கணவன் செய்யாத பட்சத்தில் பெண்கள் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் இடலாம் அல்லது அன்னதானம் செய்து அவர்களின் ஆசியை தாராளமாக பெறலாம். அடுத்ததாக காலையில் குடித்தவுடன் முதலில் முன்னோர் வழிபாட்டை தான் செய்ய வேண்டும். அதன் பிறகே வீட்டில் விளக்கேற்றி தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக அமாவாசை என்று வாசலில் கோலம் போடக்கூடாது. வெளிநாட்டில் இருப்பவர்கள், புனித தலங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்கள் தங்கள் வீட்டிலேயே ஒரு பாத்திரத்தில் எள்ளும் தண்ணீரும் உரைத்து முன்னோர்களை மனதார நினைத்து தாராளமாக வழிபடலாம். முன்னோர்களுக்கு சைவ உணவுகளையே படையலாக இடுவது மிக சிறப்பான பலனை தர வல்லது. இந்த நாளில் பசுக்களுக்கோ பறவைகளுக்கோ அல்லது ஏழை எளியவர்களுக்கோ உணவு வழங்குவது பெரும் புண்ணிய பலன்களை தர வல்லது. முன்னோர்களை வழிபடுவதன் மூலம் பித்ரு சாபங்களிலிருந்து விடுபடலாம். அவர்களின் மன மகிழ்ச்சியும் வாழ்த்தும் நம் குடும்பத்திற்கு தெய்வ சக்தி அனைத்தும் நமக்கு கண்டிப்பாக பெற்றுத்தரும் என இந்த சைத்திர அமாவாசை நாள் சிறப்பிக்கப்படுகிறது. சைத்திர அமாவாசை நாட்களில் மிக முக்கியமாக அனைத்து விரதங்களும் கண்டுபிடிக்க வேண்டும். குறிப்பாக அமாவாசை நாட்களில் முன்னோர்கள் நம் வீட்டிற்கு வருவதாக ஐதீகமாகும். அப்படி வரக்கூடியவர்களை நாம் மனதில் நினைத்து கொண்டு எந்தவித கோலம் விடக்கூடாது. ஏனென்றால் வீட்டில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடக்கிறது என மனம் வருந்தி வெளியே சென்று விடுவார்கள். ஆகமையால் அவர்களை மனதில் நினைத்து கொண்டு இன்றைய நாட்களில் முக்கியமாக முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. குறிப்பாக எதை செய்யாவிட்டாலும் இன்றைய நாட்களில் முன்னோர் வழிபாடு அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பது ஐதீகமாகும். அமாவாசை தினத்தில் நம் முன்னோர்களுக்கு பிதிர் தர்ப்பணம் கொடுப்பதனால் வீட்டில் அனைத்து நன்மைகளும் உண்டாகும். பொதுவாக அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தாலும் முன்னோர்கள் நினைத்து 4 பேருக்காவது உணவு கொடுப்பது நல்ல பலன்களை தர வல்லது. குறிப்பாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செய்ய வேண்டும். பங்குனி மாத அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு பிதிர் தர்ப்பணம் கொடுப்பதனால் வீட்டில் அனைத்து நன்மைகளும் உண்டாகும். பொதுவாக அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பதும் முன்னோர்கள் நினைத்து 4 பேருக்காவது உணவு கொடுப்பதும் நல்ல பலனை தரவல்லது. நான் எங்கு போய் உணவு கொடுப்பது, நான் இவ்வாறு தர்ப்பணம் கொடுத்த ஏகப்பட்ட செலவாகுமே, புரோகிதருக்கு எவ்வாறு நான் பணம் கொடுப்பது என மனதில் வருத்தம் கொண்டு பணம் இல்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள்
எள்ளும் தண்ணீரும் நிறைத்து முன்னோர்கள் நினைத்து வழிபட்டாலேயே இதனை விட அதிக பலன் அதற்கு வந்து சேரும். முக்கியமாக பங்குனி மாதம் என்பது திருவிழாக்கள் நிறைந்த நாள் மட்டுமல்ல, சைத்திர அமாவாசை மிக முக்கியமானது. அது ஒரு புறம் இருந்தாலும் அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. பொதுவாக அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பது, முன்னோர்கள் நினைத்து அனைவருக்கும் உணவு கொடுப்பது அனைத்தும் நல்லது. முக்கியமாக இந்த அமாவாசை நாட்களில் மாபெரும் சக்தி வாய்ந்த பிதுர்க்கடமை செய்வது நல்லதாகும். மொத்தம் 96 தர்ப்பணங்கள் இருப்பதாக ஆச்சாரியர்கள் விரிவிக்கின்றன. பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை மற்றும் தமிழ் மாத பிறப்பில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டுமாம். தமிழ் வருடத்தின் இறுதி மாதமான இந்த பங்குனி மாத அமாவாசை தினத்தில் நம் முன்னோர்களுக்கு புகைப்படத்துக்கு மாலை அணிவித்து படையல் வைத்து தர்ப்பணம், அதாவது அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து 4 பேருக்காவது தான உணவு கொடுப்பதனால் எல்லா வகையான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இதனால் உங்களுடைய பரம்பரைக்கு மதிப்பும் மரியாதை கிடைக்கும். அதோடு வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகள், அதிர்ஷ்டங்கள் நீங்கி நன்மையும் சந்தோஷமும் கண்டிப்பாக பெற முடியும் என்கிறது சாஸ்திரங்கள். முக்கியமாக அமாவாசை வழிபாடு எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு பெற்றுத்தர வல்லது. அதனை மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் கண்டிப்பாக சிரார்த்தம் இது அனைத்தும் இந்த அமாவாசை நாட்களில் செய்தால் அதிக பலன் கொடுக்கும். அமாவாசை என்பது நம்முடைய மதத்தில் கொண்டாடப்படும் மிக புனிதமான பண்டிகை. இந்த நாள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முறை வருகிறது. இந்த நாள் மக்கள் சந்திர தேவனை பார்க்க முடியாது. பித்ருபட்சத்தில் வரும் அமாவாசையை சர்வ பித்ரு அமாவாசை என்று அழைக்கப்படுகிறோம். பித்ருபட்சத்தில் நம் முன்னோர்கள் இந்த பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினர் அவர்களை திருப்திப்படுத்த விரும்புகின்றனர் என கூறப்படுகிறது. சர்வ பித்ரு அமாவாசை என்பது முன்னோர்கள் இந்த பூமிக்கு விடைபெறும் நாள். இந்த நாளில் அவரின் மூதாதையர்களுக்கும் இந்த பாவ சாகத்திலிருந்து விடுபட்டு மறுமைக்கு செல்லுகிறார்கள். முக்கியமாக இந்த நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக அமாவாசையை கொண்டாட வேண்டும். மத நம்பிக்கையின்படி இந்த நாள் செய்யப்படும் சிரார்த்தம் குடும்பத்தில் அனைத்து மூதாதையர்களின் ஆன்மாக்களை மகிழ்விக்கிறது. எனவே இந்த நாளில் அனைத்து மூதாதையர்களுக்கும் சிரார்த்தம் செய்ய வேண்டும். இந்த நாள் தெரிந்த மற்றும் தெரியாத அனைத்து மூதாதையர்களுக்கும் சிரார்த்தம் செய்ய வழி உள்ளது. எனவே தங்களின் உறவினர்களின் மரணம் தேதி தெரியாதவர்கள் சர்வ பித்ரு அமாவாசையின் புனிதமான சந்தர்ப்பத்தில் தங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தம் செய்யலாம். இந்த நாள் தர்ப்பணம், சிரார்த்தம் மற்றும் பிண்டம் செய்வதன் மூலம் மூதாதையர்கள் மகிழ்ச்சியடைந்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் ஆசிகளை வழங்குவார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.